கர்ம வினை, கர்மா கரைன்னா இந்த கோயிலுக்கு போங்க, கர்மா விலகணும்னா இந்த கோயிலுக்கு போங்க, கர்மா அத்தீரணும்னா இப்படி பல விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. உண்மையிலே ஒருத்தவர் செய்த கர்ம வினையை வருடத்திற்கு ஒரு முறை, வருடத்தில் ஒரு நாள் 24 மணி நேரத்தில், வருடத்தில் ஒரு நாள், வருடத்தில் 24 மணி நேரத்தில், வருடத்தில் 2.5 மணி நேரத்தில் மட்டும்தான் அதை சரியாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது எப்படி என்றால், நீங்கள் ஒரு தமிழ் மாதம் பிறந்திருப்பீங்க, வெற்றி. சில பேர்லாம் தொடர்ந்து வெற்றியாக இருப்பான், எப்படின்னே தெரியாது, நம்மளுக்கே புரியாது. இல்லைண்ணா இவனுக்கெல்லாம் கெட்ட நேரமே வராதான்வான் சில பேர் கேட்டிங்கன்னா. ஏன்னா அவன் தொடர்ந்து ஜெயிப்பான். அவனுக்கு எந்த தசை, எந்த புத்தி, எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த கிரகம் மாறினாலும், எந்த பயிற்சி மாற்றினாலும் தொடர்ந்து அவனுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். எப்படி? அவன் வருடத்தின் தொடக்கத்திலே என்ட்ரி தான். அந்த சூரியன் மீது சூரியன் கோச்சார சந்திரன் இருக்கிறது தான் ஒருத்தனுடைய வருஷத்துடைய என்ட்ரி. நேராக அந்த கோயிலுக்கு போங்க, அபிஷேகம் பண்ணுங்கள், வஸ்திரம் வாங்கி சாத்துங்க, மாலை வாங்கி சாத்துங்க, சரணாகதியாக நீ தான் இந்த வருஷத்தை ஃபுல்லாக என்னை பார்த்துக்கணும்னு சொல்லி கேளுங்க. உங்களுடைய கர்ம வினை கரைந்தோடி அந்த வருடத்தில் மிகப்பெரிய பிக் ஷாட்ஸாக நீங்களும் மாறுவீங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரகசியமாக ரொம்ப வருடமாக பயன்படுத்தி கொண்டு வந்த ஒரு விஷயம். இன்று சில பேருக்கு இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது. இன்றும் சில பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கிற மறைமுக ரகசியமான ஒரு சில விஷயங்களில் இது முக்கியமான விஷயம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. நிறைய வீடியோ பார்த்துருக்கீங்க. கர்ம வினை, கர்மா கரைன்னா இந்த கோயிலுக்கு போங்க, கர்மா விலகணும்னா இந்த கோயிலுக்கு போங்க, கர்மா அத்தீரணும்னா இப்படி பல விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. உண்மையிலே ஒருத்தவர் செய்த கர்ம வினையை வருடத்திற்கு ஒரு முறை, வருடத்தில் ஒரு நாள் 24 மணி நேரத்தில், வருடத்தில் ஒரு நாள், வருடத்தில் 24 மணி நேரத்தில், வருடத்தில் 2.5 மணி நேரத்தில் மட்டும்தான் அதை சரியாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது எப்படி என்றால், நீங்கள் ஒரு தமிழ் மாதம் பிறந்திருப்பீங்க. சித்திரை மாதம் பிறந்தீங்கன்னா சூரியன் மேஷத்தில் இருப்பார், வைகாசியில் பிறந்தீங்கன்னா சூரியன் விசாகத்தில் இருப்பார், ஆணியில் பிறந்தால் மிதனத்தில் இருப்பார், ஆடியில் பிறந்தால் கடகத்தில் இருப்பார், ஐப்பசியில் பிறந்தால் துலாத்தில் இருப்பார், கார்த்திகையில் பிறந்தால் விருச்சகத்தில் இருப்பார். அதே தமிழ் மாதம் வரும் வருஷம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஐப்பசி மாதம் பிறந்திருக்கீங்க. அதே ஐப்பசி மாதம் உங்களுடைய சூரியன் மீது கோச்சார சூரியன் வருவார். உங்களுடைய சூரியன் ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார், சுவாதி நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னா, அதே ஐப்பசி மாதம் அந்த சூரியன் கோச்சாரத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே வரும்பொழுது இது ரொம்ப 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 சீக்ரெட்டான விஷயம். இது வரைக்கும் எந்த ஒரு பதிவிலுமே இதை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அதே சுவாதி நட்சத்திரத்தில் சூரியன் வரும்பொழுது, கோச்சார சூரியன் வரும்பொழுது, அன்றைய கோச்சார சந்திரன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த தெய்வத்துக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி வஸ்திர தானம் செய்து அந்த தெய்வத்தை வணங்கி பிரார்த்தனை செய்து சரணாகதி அடைந்தால், நீங்கள் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்தால் அந்த வருடத்தில் உங்களுக்கு ஜாக்பாட். இதெல்லாம் யார் செய்கிறாங்க, யார் செஞ்சிட்ருக்காங்கன்னா, இந்த விஷயம் தெரிந்த சில ஜோதிடர்கள், சில ஜோதிடர்களுடைய பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் கிளைண்ட்ஸுங்கெலாம் இது தெரியும். ஏன்னா ஜோதிடர்கள் பிக் ஷாட்ஸ் கிளைண்ட்டுக்குன்னு சில ஸ்பெஷலி எடுத்து வைக்கிற முக்கியமான குறிப்பில் இது ஒன்று. நீங்கள் பிறந்த தமிழ் மாதம், அந்த தமிழ் மாதத்திலே வருடம், அதே தமிழ் மாதம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். நீங்கள் மார்கழி மாதம் பிறந்துட்டீங்க. அதே மார்கழி மாதம் வரும்பொழுது உங்களுடைய சூரியன் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. கோச்சார சூரியன் அதே நட்சத்திரத்தில் வருவார். அப்போது கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் போகிறார், அந்த நட்சத்திரம் யார், அந்த கடவுள் யார் என்று பார்த்து அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் செய்து. இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணம் சொல்கிறேன். மார்கழி மாதம் பிறந்துட்டீங்க, பீடை மாதம் சொல்லுவாங்க. பீடுடைய மாதம், பெருமானின் திருவருள் உள்ள மாதம். அது தவறான நிறைய கருத்துக்கள் இங்கே இருக்குது. பீடுடைய பெருமானே, மார்கழி மாதம் மாரி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மாதம் எதுவுமே கிடையாது. அப்போ மார்கழி மாதத்திலே பிறந்த நீங்கள், உங்களுடைய சூரியன் மூல நட்சத்திரத்திலே இருக்கும்.
இப்போ கோச்சார சூரியனும் மூல நட்சத்திரத்தில் வராருன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு சந்திரன் அந்த சூரியன் மூல நட்சத்திரத்திலே போகும்பொழுது சந்திரன் உதாரணமாக ஒரு ரோகிணி நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். இந்த மூலம் 1, 2, 3, 4 பாதத்தை சூரியன் கடக்கிறதுக்குள்ள அந்த சந்திரன் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்காருன்னா, நீங்கள் எல்லாம் கிருஷ்ணரை வழிபட்டு வீட்டிலே ஒரு கிருஷ்ணர் படம் வைத்து வழிபட்டு கிருஷ்ணருக்கு தேவையான பொருட்களை நைவேத்தியம் செய்து இஸ்கான் டெம்பிள் சென்று வரும்பொழுது உங்கள் அன்றைய வருடம் ஃபுல்லாக நீங்கள் வெற்றி, நீங்கள் தான் வெற்றி, எங்கே போனாலும் வெற்றி, எதை தொற்றாலும் வெற்றி. சில பேர்லாம் தொடர்ந்து வெற்றியாக இருப்பான், எப்படின்னே தெரியாது, நம்மளுக்கே புரியாது. இவனுக்கெல்லாம் கெட்ட நேரமே வராதான்வான் சில பேர் கேட்டிங்கன்னா. ஏன்னா அவன் தொடர்ந்து ஜெயிப்பான். அவனுக்கு எந்த தசை, எந்த புத்தி, எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த கிரகம் மாறினாலும், எந்த பயிற்சி மாற்றினாலும் தொடர்ந்து அவனுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். எப்படி? அவன் வருடத்தின் தொடக்கத்திலே என்ட்ரி தான். அந்த சூரியன் மீது சூரியன் வந்து கோச்சார சந்திரன் இருக்கிறது தான் ஒருத்தனுடைய வருஷத்துடைய என்ட்ரி. ஒவ்வொரு வருஷமும் நம்ம உள்ளே போகிறது நியூ இயராக கிடையாது. சித்திரை 1 சித்திரை 9 நம்ம பஞ்சாங்கத்தில் அன்று வந்து தமிழ் வருடப்பிறப்புன்னு சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு என்னைக்கு என்ட்ரி, உங்களுடைய வருடப்பிறப்பு, அதாவது வருடப்பிறப்பு மீன்ஸ் உங்களுடைய வருடம் எங்கே தொடங்குது, ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு வருஷம் எங்கே தொடங்குது, டேட் ஆஃப் பர்த் இல்லையா, பர்த்டே இல்லையா, கிடையாது. உங்களுடைய சூரியன் மீது சூரியன் போகிற அன்றைக்கி தான் உங்களுடைய ஒரு வருடம் முடிந்து வருடம் தொடங்குகிறது. அதுதான் என்ட்ரி, வருஷத்துடைய என்ட்ரி. அதுதான் அந்த என்ட்ரி கரெக்டாக இருந்ததுன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் உண்மை. ஸோ அதனால் எப்பொழுதுமே உங்களுடைய பிறந்த நாள் இங்கிலீஷ் டேட்டை மறந்துடுங்க, இங்கிலீஷ் மாதத்தை மறந்துடுங்க, தமிழ் மாதம் கற்றுக்குங்க. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அப்படின்னு கற்றுக்குங்க. இந்த சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி என்ற 12 மாதங்களில் உங்களுடைய தமிழ் மாதம் எது? சித்திரை மாதம் பிறந்தீங்கன்னா சித்திரை மாதம் தமிழ் மாதம் வரும்பொழுது உங்களுடைய சூரியன் மீது சூரியன் கிராஸ் ஆகும்போது கரெக்டாக 2 பேரும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கும்போது அன்னைக்கு கோச்சார சந்திரன் யார், அந்த கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிங்க. நேராக அந்த கோயிலுக்கு போங்க, அபிஷேகம் பண்ணுங்கள், வஸ்திரம் வாங்கி சாத்துங்க, மாலை வாங்கி சாத்துங்க, சரணாகதியாக நீ தான் இந்த வருஷத்தை ஃபுல்லாக என்னை பார்த்துக்கணும்னு சொல்லி கேளுங்க. உங்களுடைய கர்மவினை கரைந்தோடி அந்த வருடத்தில் மிகப்பெரிய பிக்ஷாட்ஸாக நீங்களும் மாறுவீங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரகசியமாக ரொம்ப வருடமாக பயன்படுத்தி கொண்டு வந்த ஒரு விஷயம். இன்று சில பேருக்கு இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது. இன்றும் சில பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கிற மறைமுக ரகசியமான ஒரு சில விஷயங்களில் இது முக்கியமான விஷயம். இதெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சு கூட நிறைய பேருக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் அனுபவபூர்வமாக நாங்கள் கலந்துரையாடும் பொழுது சில பேர் சொல்லுவாங்க, இந்த விஷயத்தெல்லாம் வெளியே பேசிடக்கூடாது, வீடியோவிலலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் என்னை எதிர்த்தாலும், யார் என்னை இந்த விஷயத்தை வெளியே சொன்னதற்கு என்னை பேசினாலும் பரவாயில்லை, மக்கள் பலனடைய வேண்டும், பயனடைய வேண்டும் என்று ஒரே நோக்கத்துக்காக சொல்கிறேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாபெரும் வெற்றி சாதனை அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும். அடுத்த வருடம் வரும்பொழுது கோச்சார சந்திரன் அதே நட்சத்திரத்தில் தான் வருவார் என்று சொல்ல முடியாது, சற்று மாறலாம். அதனால் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும், மாபெரும் சாதனை புரிவீர்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.